ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழியில் பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டேன். அது என்னென்ன அளவுன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் வெங்காயத்தை நீல வாக்கில் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பெரிய சைஸில் 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது நான் மசாலாஸ் காமிக்கிறேன். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், தயிர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், இது அவ்வளோதாங்க. சில்லி பவுடர் நான் வீட்டில் அரைச்ச மசாலாவை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் எடுக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் நம்ம நான் சொன்ன மசாலாக்கெலாம் இதில் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காவும் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீல வாக்கில் நல்லா கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் நல்லா வதங்கும். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதுவே நல்லா வதங்கிடும். அதனால் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கணும். இது வதங்கின பின்னாடி நம்ம ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நீங்கள் முன்கூட்டியே கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்க்குறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட முன்னாடியே சேர்க்காதீங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு சேருங்க. ஏன்னா ரா ஸ்மெல் போகாது. நம்ம முன்னாடியே போட்டோம்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு இப்போவும் போடலாம். நம்ம வெங்காயத்தை போட்ட உடனே நம்ம உடனேவும் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் போட்டால் சீக்கிரமாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கணும். இந்த மசாலா வாசனை பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஒரு 400 கிராம் சிக்கன் இருக்கும். ஆக்சுவலி இந்த சிக்கன் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். பெரிய நல்ல பிரியாணி பீஸ் மாதிரி, இல்லை அதை விட பெரிய சிக்கனாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு செய்யலாம். நான் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி தயிரெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆக்சுவலி தயிர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகும். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லைங்களா? ஏதோ சொல்கிறாங்க, நம்மளும் போடலான்னு இருப்பாங்க. காரணம் தெரியணும். அதனால் நான் சொல்கிறேன். தயிர் ரொம்பவே சாஃப்டாகும் கறி. இது நாட்டுக்கோழின்றதுனால இன்னமும் வேகாமல் இருக்கும். அதனால் நான் கண்டிப்பாக தயிர் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். நான் இந்த 2 தக்காளி பெரிய தக்காளின்றதுனால நீல வாக்கில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயத்தையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கும். அதே சமயம் நீங்கள் சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் விடும். நம்ம தண்ணி தனியாக ஊற்றணுன்னே அவசியம் இல்லை. நல்லா வதங்க தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வச்சு மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுரும். இது நான் தண்ணி ஊற்றலைங்க. சிக்கனில் இருந்த தண்ணியே அது தக்காளிலையும் தண்ணி இறங்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடலைனா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு பெரட்டல் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரை மாதிரி. நான் கொஞ்சம்
சப்பாத்திக்கெலாம் வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ மூடி நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன் நானு. 5 விசில் விட்டு கிளறியிருக்கேன். நல்லா சிக்கன் வெந்திருக்குது. நீங்க வேணும்னா நீங்க ஒரு 6 விசில் கூட விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழின்னும்போது நல்லா சாஃப்ட்டா வேகணும். ஏன்னா சின்ன சின்னதா சிக்கன் பீஸ் போட்டதுனால எனக்கு வந்து 5 விசிலே நல்லா வெந்துடுச்சு. நீங்க பெரிய பெரிய பீஸ் போடுறீங்கன்னா, இன்னும் ஒரு விசில் 2 விசில் எக்ஸ்ட்ரா கூட விட்டுங்க. கோழிய பொறுத்து. இப்போ இது ஃபைனலி இது பெப்பர் கிரேவி சிக்கன் சொன்னேன் இல்லையா? இப்போ கடைசியா தான் நம்ம இந்த பெப்பர ஆட் பண்ண போறோம். இந்த பெப்பர் வந்து நானு 1 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் போட்டு அரைச்சி நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் வறுத்து அரைச்சியும் போடலாம். நான் வந்து வறுத்து அரைக்காம போட்டதுனால நான் வந்து நல்லாவே இன்னும் கொதிக்க விட்டு நான் அந்த ரா ஸ்மெல் போன பிறகு நான் இறக்கிக்கலான்னு இருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு மூடி இறக்கிக்கலாம். பாருங்கள், பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கலர் பார்க்கவே வந்து அட்டகாசமாக இருக்குது. உடனே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை ஒரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.